நேற்று எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பேசப்படுது, வைரலாக போய் கொண்டு வந்த ஒரு ஃபுட்டேஜ். ஒரு பாடசாலை மாணவி ஒருத்தர் பட்டப்பகலில் ஒரு வேனில் பலவந்தமாக கடத்தப்பட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். ஆக்சுவலாக அன்றைக்கி நான் அப்லோட் பண்ண வேண்டிய கண்டென்ட் வந்து வேறு ஒரு கண்டென்ட் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிட்டு. என்னென்னு சொன்னால், நீண்ட நாளைக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு செய்தியை கேள்விப்படுறோம். அதை நேரடியாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக அது எப்படி நடந்திருக்குன்றதை பார்த்துருக்குறோம். இதை சாதாரணமாக ஒரு செய்தியாக மட்டும் நாங்கள் யாருமே கடந்து போயிட முடியாது. ஒரு சில முக்கியமான விடயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக க்ரியேட் பண்ணுறேன். என்ன விஷயம்ன்றதை டீட்டெயில்டாக முதல்லேருந்தே தெளிவாகவே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். முதல்ல இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு சொன்னால், நேற்றுக்கு முதல் நாள் ஜனவரி 11 சனிக்கிழமை தான் நடந்திருக்குது. ஆனால் நேற்று ஜனவரி 12 தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பொலனறுவை மாவட்டத்தில், இது பொலனறுவையில் நடந்ததா இல்லாட்டி கண்டி மாவட்டத்தில் நடந்ததான்றதே இங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. அதுக்கான காரணம் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பரிதாபமான செய்தி ஊடகங்கள். என்னத்தை சொல்கிறேன்னு தெரியலை. ஏன்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முதல் நிறைய ஃபேக்ட் செக் பண்ணுவேன். அந்த செய்தி வெளியான அந்த ஊடகத்தை வச்சுக்கொண்டு ஒன்றை மட்டும் வச்சுக்கொண்டு நான் அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறதில்ல. ஒரு 4-5 பெரிய நம்ப தகுந்த ஊடகங்களை வச்சுக்கொண்டு தான் நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருது. ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு சில ஊடகங்களை பார்க்கும்போது, அந்த ஃபேக்ட் செக் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவுக்கு குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லி. அது என்னத்தினால அந்த குழப்பம் உருவாதுன்னு தெரியலை. ஆனால் பெரிய அளவில் வித்தியாசப்படுது. ஒரு ஊடகத்தில் சொல்லப்படுற காரணம் வேறு, இன்னொரு ஊடகத்தில் சொல்லப்படுற காரணம் வேறையாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ப தகுந்த ஊடகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன். இது புலனறுவை மாவட்டம்னு சொல்லப்படுது. அப்படி இல்லாத கண்டி மாவட்டம்னு சொன்னால் நீங்கள் அதையும் தெரிஞ்சு கொண்டு திருத்திக் கொள்ளுங்க. ஸோ இந்த புலனறுவை மாவட்டத்தில் பாடசாலைக்கு போய் கொண்டு வந்த 2 பாடசாலை மாணவிகள், ஒரு பகல் வேளையில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு வீதியால் போய் கொண்டு வந்த 2 பாடசாலை மாணவிகள், எதிர்பக்கமாக இருந்து ஒரு வேன் அந்த வீதியில் நிற்கிது. ஒரு பிளாக் கலர் இருக்கக்கூடிய ஒரு வெகனார் வேன் அந்த வீதியினுடைய அருகாமையில் சைட் பண்ணி நிற்கிது. சரியாக அந்த மாணவிகள் அந்த வேனுக்கு கிட்ட வரும்போது, வேனுக்குள்ளே இருந்து திடீரென்று இறங்கின ஒருத்தன் அங்கிருந்த ஒரு மாணவியை பாயப்பொத்தி அந்த வேனுக்குள்ள தூக்கி உள்ளே போட்டு கடத்துறதுக்கு முற்படுறான். அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் ஓடி அந்த மாணவியை காப்பாற்றுறதுக்காக முற்படுறார். ஆனாலும் அந்த வேன் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. ஸோ இதுதான் நடந்த சம்பவம். இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக அந்த சிசிடிவியில் இருந்த விஷயங்கள் இதுதான். இதுக்குள்ளே நிறைய முக்கியமான விடயங்களை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒன்று, ஒரு பட்டப்பகலில் ஒரு பாடசாலை மாணவியை கடத்துறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் வந்திருக்குது. அதை காப்பாற்றுறதுக்காக வந்த ஒரு இளைஞன், அந்த ஃபுட்டேஜை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் அந்த இளைஞர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏதோ பஸ்ஸுக்காகவே இதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். சரியாக பார்க்க போனால் அந்த மாணவியை கடத்த அவன் முற்படும் போது அந்த பக்கத்தில் இருந்த மாணவி கத்தினதால் ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டுக்குள்ளே, 2-3 செகண்டுக்குள்ளேயே எதை பற்றியுமே யோசிக்காமல் உடனே வேகமாக ஓடி அந்த மாணவியை காப்பாற்றுறதுக்காக முற்படுறார். அந்த கடத்தல்காரன் ஒருவேளை கன் வச்சிருக்கலாம், இல்லாட்டி கத்தி வச்சிருக்கலாம், எதுவும் செய்யலாம். காப்பாற்ற வரவர்கள் என்னவும் செய்கிறதுக்கு முற்படலாம். ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காமல் அவ்வளவு வேகமாக அந்த இளைஞன் ஓடி அந்த மாணவியை காப்பாற்றுறதுக்கான தன்னுடைய 100% முயற்சியை அந்த இடத்துல செஞ்சது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனாலும் அந்த வேன் வேகமாக புறப்பட்டதால் அவரால் காப்பாற்ற முடியாமல் அவரும் அந்த வேன் போய்கொண்டிருக்கும் போதே அவரும் அந்த கதவுக்கு வெளியில் தொங்கிக் கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு அவர் கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி காயங்களோட அவர் தப்பியிருக்கிறார். ஆனால் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த மாணவிகள் கடத்தப்படுற இடத்துக்கு அருகிலேயே இருந்த ஒரு இளைஞன் எதுவுமே செய்யாமல் சைலண்டாக இருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு சிலரும் எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே எடுக்காமல் அந்த இடத்துல நின்றதையும். ஏன்னா சில பேர் பதட்டத்தில் இருப்பினும், இல்லாட்டி சில பேர் பயத்தில் இருப்பார்கள். அந்த மாதிரியான சம்பவம் கிட்டத்தட்ட ஒரே ஃப்ரேமில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த மாதிரி தான் அந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ உண்மையிலேயே அந்த இளைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹட்ஸ் ஆஃப். எதை பற்றியுமே யோசிக்காமல் ஓடி அந்த மாணவியை காப்பாற்றுறதுக்காக முயன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ரியல் லைஃப் ஹீரோ மாதிரி தான் அவர் இப்போ பார்க்கப்படுறார். ஸோ இதில் அந்த கடத்தின சம்பவம், அந்த கடத்தலுக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், அந்த கடத்தப்பட்ட மாணவியினுடைய ஒரு நெருங்கிய உறவினர் தான் அந்த கடத்தின நபர்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு சில குடும்ப பிரச்சனைகள்னு சொல்லப்படுது, சில இடத்துல காதல்னு சொல்லப்படுது. அதான் சொன்னனே, இந்த செய்திகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். கடத்தின நபர்னுடைய வயது 31 வயதாக சொல்லப்படுது. கடத்தப்பட்ட மாணவியினுடைய வயது 18 வயது. ஆனால் 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறதுக்காக
குடும்பத்தினர் வந்து பேசியிருந்ததா ஒரு செய்தி ஊடகத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு ஊடகத்தில் அவர் வந்து நெருங்கின ஒரு சகோதரன்னு சொல்லி ஒரு அண்ணா முறை இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி இன்னொரு செய்தியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எதை நம்புறது எதை நம்பாமல் விடுறதுன்றது வந்து சரியாக தெரியலை. ஒரு குழப்பமாகவே தான் இந்த கடத்தலுக்கான பின்னணி வந்து போய் கொண்டுக்குது. ஸோ அதுக்கு பிறகு அந்த நபர் அந்த குடும்பத்தினர்கிட்ட காசு கேட்டுதா, 5 மில்லியன் ரூபாய் காசு, 50 லட்சம் ரூபாய் காசு கேட்டதாக சொல்லப்பட்டது. பிறகு அது 30 லட்சம் ரூபாவாக குறைக்கப்பட்டு கேட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. அவருடைய அந்த கடத்தப்பட்ட மாணவியினுடைய தந்தை 50,000 ரூபாய் காசை வங்கியில் கொடுத்ததாகவும் வந்து இன்னொரு பக்கமாக சொல்லப்படுது. ஸோ அதுக்கு பிறகு அந்த கடத்தல் பட்ட சம்பவத்தோட தொடர்புடைய வேன் வந்து கம்பளை மாவட்டத்தில் வச்சு நேற்று போலீஸாரால் கைப்பற்றப்படுது. அதுக்கு பிறகு அந்த வேனினுடைய சாரதியும் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு ஜனவரி 13ஆம் தேதி இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்த ஒரு செய்தியில் அந்த மாணவி அம்பாறை மாவட்டத்திலிருந்து கண்டி நோக்கி போக இருந்த ஒரு பேருந்திலிருந்து அந்த மாணவியும் அந்த கடத்தலை செய்த அந்த கடத்தல்காரனும் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதா ஒரு செய்தி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம். இதுக்குள்ள அந்த கடத்தின நபர் இருக்கான் தானே, ஒரு பட்டப்பகலில் ஒரு பாடசாலை மாணவியை கடத்துகிற அளவுக்கு துணிஞ்சு அதில் கடத்தின அந்த நபர் இருக்கான் தானே, அவன் எதுக்காக வேணாலும் கடத்திருக்கட்டும், குடும்ப பிரச்சனையோ இல்லாட்டி திருமணம் செய்கிறதுக்காகவோ என்ன விடயத்துக்கு வேணாலும் கடத்திருக்கட்டும், ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணை கடத்துறதுக்கு வந்த தைரியம்ன்றது இனிமேல் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனுக்குமே வரக்கூடாது. அப்படின்னு சொன்னால் இந்த கடத்தலோடு சம்மந்தப்பட்ட இந்த நபருக்கு வழங்கப்பட போகிற தண்டனை, நீதிமன்றத்தால் வழங்கப்பட போகிற தண்டனை வந்து ஒரு கடுமையான தண்டனையாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கடத்தல் சம்பவத்தை கேள்விப்படுறோம். ஏற்கனவே நடந்த சம்பவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகளினுடைய அடிப்படையில் தான் அது வந்து அதுக்கு பிறகு இல்லாமல் இருந்தது. ஸோ அதே மாதிரி இவனுக்கு வழங்கப்பட போகிற தண்டனை அவன் என்ன காரணத்துக்காக வேணாலும் கடத்திருக்கட்டும். ஒரு சாதாரணமாக சும்மா அவனோட குடும்பத்தை மிரட்டுறதுக்காக கடத்திருந்தா கூட பரவாயில்லை, ஆனால் அவனுக்கு வழங்கப்பட போகிற தண்டனை ஒரு கடுமையான தண்டனையாக இருக்கணும். ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பதைக்கிற ஒரு வீடியோவாக தான் இருக்குது. எத்தனை அப்பா அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கும். தங்களோட பிள்ளைகளை நினச்சி எவ்வளோ வந்து கவலைப்படுக்கணும். அவ்வளோ பேர் பாடசாலைகளுக்கு தனியாக போய் கொண்டிருக்கிறார்கள், தனியார் கல்வி நிலையங்களுக்கு தனியாக போகக்கூடிய மாணவிகள் இருக்கிறார்கள். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நிலைமை, இந்த ஃபுட்டேஜை பார்த்து இன்னொருத்தனுக்கு இந்த மாதிரியான ஒரு தைரியம் வரக்கூடாதுன்னு சொன்னால் இவனுக்கு வழங்கப்பட போகிற தண்டனை வந்து கடுமையான தண்டனையாக இருக்கணும். அதைத்தான் நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு ஒரு இது வந்து நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை, தெளிவாக தான் சொல்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு நான் எதுவும் வந்து சொல்லலை. ஆனால் அதை பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரி வந்து இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஏனைய இடங்களில் ஏனைய நாடுகளில் வந்து நாங்கள் பார்க்குறோம் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இலங்கைக்குள்ளே தொடரக்கூடாதுன்னு சொன்னால் வந்து, ஏன்னா இப்படியான விஷயங்கள்லாம் சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து ஆரம்ப புள்ளியாக இருக்கும். அதனால கட்டாயமாக இவங்களுக்கு வழங்கப்பட போகிற தண்டனை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிளிரணுன்ற மாதிரி இவனுக்கு வழங்கப்பட போகிற தண்டனை தான் அடுத்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு பிரதானமான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ கட்டாயமாக ஒரு மிக கடுமையான தண்டனை இந்த நபருக்கு வழங்கப்படணுன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு பிறகு கட்டாயமாக சொல்லணும்ன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆதங்கம் மாதிரி தான், அதை பார்க்கும்போது இருந்த ஒரு ஆதங்கத்தை தான் நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை வந்து கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு போங்க, இந்த விஷயத்தை வந்து கொண்டு போங்க. அந்த நபருக்கான தண்டனை கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கட்டாயமாக அதை கொண்டு போகணும்னு சொல்லியும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. அதை பற்றி அப்டேட்ஸ் வரும்போது கட்டாயமாக அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.